வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளே துனியா. வருகிற 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ராஷ்டிரபாஷா தேர்வுக்கு பேப்பர் 1ல் வந்து 11th ரோமனில் மற்ற வந்து 5 எஸ்ஸியாக கொடுப்பாங்க. இனி வந்து 2 கேரக்டர் தான் நீங்கள் எழுதணும். ஒன்றுக்கு வந்து 10 மார்க்ஸ். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக எழுதலாம். ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து 3rd வீடியோ போடுறேன். குணவந்தி பரிவர்த்தன் ஏகாங்கிகா முக்கிய பாத்திரகே. குணவந்தி இந்த பரிவர்த்தன் அப்படின்னா மாற்றம்ன்ற ஏகாங்கின இந்த நாடகத்தில் வந்து குணவந்தின்ற ஒரு பாத்திரம் வந்து இங்கே இருக்குது. அவங்கள பற்றி பொருளாக நம்ம பார்க்குறோம். கோவிந்தையா ஜேவன் குணவந்தி பதி அவர் பத்தினிகை. கோவிந்தையா வந்து மனைவி வந்து குணவந்தி. பதினா வந்து கணவன், பத்தினா வந்து மனைவி. கோவிந்தையா மனைவி गुणवंती। दोनों के बीच में हमेशा हर बात पर झगड़ा होता रहता है। अब दोनों के बीच में दोनों अपने 2 பேத்துக்கு இடையில் வந்து எப்போ பார்த்தாலும் ஹமேஷா எப்பொழுதும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஜகடான எப்போ பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. गुणवंती छोटी छोटी बातों पर चिड़ती और जिड़कती हैं. அப்போ குணவந்தி வந்து சோட்டி அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவள் வந்து சிடுதி அப்படின்னா வந்து எரிச்சலும் மற்றும் பிடித்தி அப்படின்னா வந்து வருத்தமும் அடைவாள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து எரிச்சலும் வருத்தமும் படுவாள். கோவிந்தையா பாத்து பர் சிடுக்கி யாங் தேத்தாகை. அப்போ கோவிந்தையா வந்து அவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு கண்டிச்சிட்டே இருப்பார். ஜிடிக்கியா அப்படின்னா கண்டிப்புன்னு அர்த்தம். மனைவி வந்து எப்போ இருந்தாலும் ஒரு கண்டிச்சிட்டே இருப்பார். இஸ்லியே குணவந்தி நாராஜி ஹோத்திகை. இதனால் வந்து அவள் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறா, கண்டிச்சிட்டே இருக்கான்னு குணவந்தி வந்து கோபம், அவளுக்கு வந்து கோபம் வந்துகிட்டே இருக்கும். வகு பதிசே லடித்தி ரகத்தீகை. அவள் வந்து பதினா ஒரு கணவர்கிட்ட வந்து எப்பயுமே வந்து சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள். கோவிந்தையா சம்மியப்பர் காரியாலய ஜானா சாகத்தாகை. கோவிந்தையா வந்து அந்த நேரம் சரியான நேரத்துக்கு வந்து அலுவலக காரியாலயா அப்படின்னா வந்து அலுவலகம் அர்த்தம். வேலைக்கு வந்து சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும். லேக்கின் ஆனால் குணவந்தி சம்மியப்பர் கானா நகி பக்காத்திகை. ஆனால் அவள் அலுவலகத்துக்கு போகணுன்ட்டு அவள் வந்து குணவந்தி என்ன பண்ணுறா, அந்த நேரத்துக்கு வந்து அவருக்கு வந்து உணவு வந்து சமைச்சு தரமாட்டாள். கானா நகி பக்காத்தி அப்படின்னு உணவு வந்து சமைத்து தரமாட்டாள். இஸ்லியே கோவிந்தையா உசி ஜஹரிலி நாகின் சமைச்சதாகை. உடனே கோவிந்தையா வந்து அவளை எப்போ பார்த்தாலும் விஷ பாம்பு போல் பார்ப்பார். சமைச்சதா அப்படின்னா தன்னுடைய மனைவி வந்து விஷப்பாம்பு போல் வந்து பார்த்துட்டே இப்படி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். லேக்கின் ஆனால் குணவந்தி பத்லாவ் சாகத்தேகை. குணவந்திக்கிட்ட வந்து ஆனால் திடீர்னு வந்து அவரிடம் குணவந்தி கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இஸ்லியே ஆனால் ஜப்பு ஏக்கு யோகி உஷேக் தோஷோங்கே பிரதி சகேத்து கர்த்தாகே. திடீர் மாற்றம். அதனால் வந்து ஜப்பு ஏக்கு ஒரு யோகி அப்படின்னா வந்து ஒரு முனிவர் வந்து உஷ்கே தோஷோ அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு, தன்னுடைய தவறுகளை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சுட்டி காட்டுறப்ப அப்பனே ஆப்கோ சாதுரன் கி இச்சா பிறக்கட்டு கர்த்தேகை. அவர் தவறுகளை வந்து சுட்டி காட்டுறப்ப அப்போ தான் வந்து அவன் நினைக்கிறான், அப்பனே ஆப்கோ நம்ம இவ்வளோ நாளாக வந்து நம்ம குடும்பத்தில் கணவன்கிட்ட வந்து எல்லாம் நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, தன் தவறுகளை வந்து உணர்ந்துட்டு என்ன பண்ணுறா, தன்னை வந்து என்ன பண்ணுறா பிறக்கட்டு அப்படின்னா வெளிப்படுத்திக்கிறான். இனிமேட்டு நான் வந்து பழைய மாதிரி இருக்க மாட்டேன், என்னோட புதுமையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து வெளிப்படுத்துகிறான் மனதுக்குள்ளே. யோகி ஜோ கோலியாங் தேத்தேகை. அப்போ வந்து அப்போ வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்கிறா தன்னுடைய தவறுகளை, இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் தவறுகள் நடக்குதுன்னு சொன்னோன்னே அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரை கோலியா அப்படின்னா ஒரு மாத்திரை மாதிரி அவர் கொடுக்குறாரு. இந்த முனிவர் கூட உன்கே கர்லே ஆத்திகை. உடனே அதை வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு செல்கிறாள். உஷே தின் கோவிந்தையா ஹமேஷா கி தரகு காரியாலய சே கர் ஆத்தேகி சிடிச்சு டானி லகாத்தீகை. உடனே என்ன பண்ண உஷ்தின் திடீர்னு ஒரு நாள் வந்து கோவிந்தையா வந்து எப்பொழுதும் போல் வந்து தினமும் போயிட்டு வர மாதிரி அலுவலகத்தில் வந்து தன் வீட்டுக்கு வந்து அவர் வந்து திரும்பி வராரு. குணவந்தி கோலி முஹ் மே
டால்கர் சுப் சாப்பு உஷ்கி சேவாமி லக்கு ஜாத்திகை. உடனே கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு மாலையில் திரும்பி வரப்போ என்ன பண்ணுறா, குணவந்தி அந்த கோலி அந்த மாத்திரை என்ன பண்ணுற மூக்குன்னு வந்து வாயில் டால்கர்னா போட்டுட்டு அந்த முனிவர் சொன்னார் இல்லை, அவர் அந்த மாத்திரையை வந்து வாயில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறா, சுப் சாப் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். அமைதியாக என்ன பண்ணுறாவ, அவள் தன்னுடைய கணவருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சு என்ன பண்ணுறா, பரிமாறுறான். சேவானா வந்து பரிமாறுறது இந்த மாதிரி. அப்போ சேவாமி லக்கு ஜாத்திகை பரிமாறுறப்ப அவர் மற்றும் கோவிந்தையா கா ஹத்திய ஜீத்து லேத்திகை பரிமாறினோன்னா கோவிந்தாயோட மனதில் வந்து அவள் வந்து நான் வெற்றி அடைகிறாள். ஜீத்துனா வெற்றின்னு அர்த்தம். அப்போ கோவிந்தையா வந்து இதயத்தில் வந்து அவள் வந்து வெற்றி அடைகிறாள். அப்போ கோவிந்தா வந்து அவனை தன்னுடைய மனைவி பார்க்குறேன்னா மனைவி வந்து எப்பி இல்லாத இப்போ திடீர் மாற்றம் ஏற்படுதுன்னு அவர் மனதுக்குள்ளே நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர் மனதை வந்து வென்று விடுகிறாள். परिवर्तन माहौल दोनों के जीवन को சுப்மய பனா தேத்தேகை. அப்போ அந்த மாற்றத்தை வந்து மாஹோல் தோனி இருவருடைய வாழ்க்கையிலும் தோனுக்கே ஜீவன வாழ்க்கைன்னு அர்த்தம். இருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து அவங்களுக்கு எப்படி சுப்மய அந்த இவ்வளோ நாளாக வந்து சண்டைன்னு சச்சிரமாக இருந்தது, திடீர்னு என்ன ஆகிடுச்சது மாயமாக அது மறைஞ்சு போய் 2 பேர் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.